அதாவது ஒரு ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தாய் தந்தையரை கணிக்கிறதுக்கு அம்மாவுக்குன்னா 4ஆம் பாவம் 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அப்படி பார்ப்போம். தகப்பனாருக்குரிய பாவம் அப்படின்னா 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி காரகர் சூரியன் இப்படி நம்ம எடுத்து பார்ப்போம் பார்த்தீங்களா. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்பா அந்த ஜாதக ரீதியாக அந்த குழந்தையோட ஜாதக ரீதியாக தகப்பனாருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், இதெல்லாம் பொதுவாக அந்த குழந்தை பிறந்தாலே கேட்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையுடைய ஜாதகத்தில் தாய் தந்தையருக்கு உண்டான அமைப்புகளை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். பொருளாதாரத்தை ரீதியாக சொல்ல முடியுமா, அது பேசிக்காக சொல்லிடலாம், முடியாதுன்னு இல்லை, நடக்கிற திசையை வச்சு சொல்லிடலாம். ஆனால் அப்பா இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 9ஆம் வீட்டே தான் எது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் பார்த்துட்டு இருந்தோம்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா, சூரியன் நல்லா இருக்கிறாரு, 9ஆம் வீடு நல்லா இருக்குது, 9ஆம் வீட்டு அதிபதியும் சூரியனும் 9ஆம் வீடும் நல்லா இருக்குது. அதாவது பாவம் பாவாதிபதி காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாயிண்ட்டுமே நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஒரு சில ஜாதகத்தில். அந்த ஜாதகத்தில் சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, தாய் தந்தையரை பற்றி ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த 2 கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் அப்பாவை பற்றி கேட்குறாங்க, ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் அப்பாவை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம 9ஆம் பாவம் பாவாதிபதி காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை நம்ம பார்த்துக்கிடுவணும். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக எதை பார்க்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா சந்திரனையும் சந்திரனுடைய வீட்டையும் கட்டாயம் பார்க்கணுங்க. 4ஆம் வீட்டை பார்க்கணுங்கிறது தேவையில்லை, சந்திரனையும் சந்திரனுடைய வீட்டையும் இந்த 2யும் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தந்தையினுடைய நிலையை துல்லியமாக சொல்லிடலாம் சொல்ல முடியும். அப்போது 9ஆம் அதாவது நம்ம நினப்போம் இல்லையே, இந்த ஜாதகம் 9ஆம் வீட்டு அதிபதி நல்லா தானே இருக்கார், 9ஆம் வீடு நல்லா இருக்கா, சூரியன் நல்லா இருக்காரா அப்படின்னே நினப்போம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிரக சேர்க்கையிலையும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நினைப்போம் சூரியன் புதன் சேர்க்கை நல்லது தானே அப்படின்னு நினைப்போம். அதாவது கிரக சேர்க்கை எந்த இடத்துல எப்படி எடுத்து பார்க்கணும், கிரக பார்வைகளை எந்த இடத்துல எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறலாம் ஏராளமான விதிகள் இருக்குது. நான் என்னுடைய வீடியோவில் சின்ன சின்ன துணுக்களாக நான் நிறைய கொடுத்துட்டே வந்திருக்கிறேன். அப்படி ஒரு விதமான துணுக்குகள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ சூரியனும் புதனும் சேர்க்கை இருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதியில் வரும். சூரியன் புதன் சேர்க்கை மோசம் இல்லை, நல்லது தான் அப்படிங்கிறது எல்லாரும் படிச்சிருக்கோம், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சூரியன் புதன் சேர்க்கை நல்ல பலன் தானே, சூரியன் புதன் சேர்க்கை நல்லது தான். நிபுணத்துவ யோகம், புத ஆதித்ய யோகம், நிபுணத்துவ யோகம் இப்படிலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். சூரியனும் புதனும் ஓரளவு பெரிய பகை கிரகங்கள் கிடையாது. இப்படிலாம் நம்ம படிச்சிருந்தாலும் லக்கண ரீதியாக நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஃபேஸிக்காக பார்க்காதீங்க. கிரக இணைவுகளை கிரக சேர்க்கையில் பொதுவாக கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. அந்த லக்கணத்துக்கு எடுத்து பாருங்கள், அது கொஞ்சம் மிக துல்லியமான பலனாக அந்த சாதகருக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனுசு லக்கணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தனுசு லக்கணம் அல்லது மீன லக்கணம் இந்த மாதிரி குருவோட லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க. சூரியன் புதன் சேர்க்கை நல்லதா, சூரியன் புதன் சேர்க்கை நல்லதா, அப்படி நல்லது அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தால் நல்லது, இதெல்லாம் யோசிக்கணும் சரிங்களா. பொதுவாக சூரியன் புதன் சேர்க்கை நல்லது, அது பொது விதி. சூரியன் புதன் ஆனப்பா அது ஒன்றும் செய்யாது, அது அந்தளவுக்கு ஒரு பகை கிரகம் கிடையாது. சூரியன் சனி தான் கூடக்கூடாது, சனி பாவக்கிரகம், சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, ரெண்டும் பகை கிரகம் அப்படிம்பாங்க. அது நம்ம மெயினானதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பொது விதியில். அதே மாதிரி பொது விதியில் சூரியனும் புதனும் சேர்க்கை நல்லது அப்படிங்கிற நம்ம படித்து வச்சுருக்கோம். அதுவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு லக்கண ரீதியாக நீங்கள் கணிச்சு கொண்டு வாங்க, அது பலன் மிக துல்லியமாக தெரியும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இப்போ மீன லக்கணத்தையும் தனுசு லக்கணத்தையும் குறிப்பிட்டு சொல்லுது. அப்போ மீன லக்கணமாக இருந்தாலோ தனுசு லக்கணமாக இருந்தாலோ, தனுசு லக்கணத்துக்கு புதன் யார், மீன லக்கணத்துக்கு புதன் யார், பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதியோடு இன்னொரு கிரகம் கூடும் பொழுது அந்த பாதகத்தன்மையை அந்த கிரகத்துக்கிட்ட வேலை செய்யுமா. பாதகாதிபதியை புயலாக கூடுதாரு அப்படின்னு லக்கணத்தை வச்சு ஜாதகம் கணிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், சூரியனும் புதனும் கூடியிருக்கிறது, அடடா சூரியன் புதன் சேர்க்கையா, கூடலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். புரியுதுங்களா. அதுக்கடுத்து சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலும் சரி, சூரியன் புதனுடைய சேர்க்கை இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சொல்லும்போது சூரியன் புதன் சேர்க்கையா, ஓகோ பரவாயில்லையா சூப்பராக. ஆனால் லக்கண ரீதியாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம்,
தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியெல்லாம் கூடியிருக்காரு, ரெண்டுக்கும் வித்தியாசப்படும். அதனால தான் ஜாதகம் கணிக்கும் பொழுது பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். சரிங்களா? அதாவது இந்த ஜாதகத்துக்கு இந்த சேர்க்கை நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தந்தையாரை பற்றி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அந்த ஜாதகத்தில் தந்தையாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9ஆம் பாவம் பாவாதிபதி காரகரை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சூரியன் அந்த சந்திரனுடைய வீட்டை நம்ம பார்க்கணும். அப்போ தான் மிக துல்லியமான பலனாக சொல்ல முடியும். நான் தான் சொன்னேன், தனுசு லக்கணத்துக்கு சூரியன் புதனும் கூடியிருக்காங்க, சந்திரன் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு, கட்டாயம் தந்தைக்கு கண்டம் இருக்கும், தந்தையை பிரிஞ்சிருப்பாங்க அல்லது தந்தை இறந்திருப்பார்கள். நடக்கிற தசைக்கு தகுந்தாற் போல் எடுத்துடணும். அதை புதனுடைய திசையை நடக்க அப்படின்னா கட்டாயம் தந்தை இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். சரி, சூரியனும் புதனும் கூடி எங்கே இருந்தால் நல்லது, எங்கே இருந்தால் பிரச்சனை வராது, அதுவும் ஒரு கணக்கு இருக்கலாம். சரிங்களா? ஆனால் சந்திரன் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சூரியன் வந்து பாதகாதிபதியோ ஒரு வகையில் கூடியிருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு வகை. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த ஜாதகம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இப்படிலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது பலனை கொஞ்சம் ஈஸியாக துல்லியமாக எடுத்துட முடியும். சரிங்களா? ஓகே, நன்றி. ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.